ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துடுவாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 5 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம சோடா பொண்ணும் வந்துட்டு கிம்மு பையனை வந்து பார்த்துட்டு, டேய் அப்போனா நீ தான் வந்து என்னோட ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிகிட்டு இருந்தியாடா, ஏன்டா வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கவும், கிம் பையனும் வந்து சோடாவை வந்து பார்த்துட்டு, ஆமாம் நான் தான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு சோடாவை பார்த்து சொல்லவும், சோடா பொண்ணும் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி கிம்மே வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபோனை வந்து தாடான்னு சொல்லிட்டு கோவமாக வந்து ஃபோனை வந்து வாங்கி பார்க்குறப்ப அதில் இருக்க ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணியிருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே சோடா பொண்ணு வந்து ரொம்ப கோவமா, டேய் நீ என்ன லூசாடா, ஏன்டா வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கேட்கவும், உடனே நம்ம கிம் பையனும் வந்து கோவமாக சோடா வந்து பார்த்துட்டு, ஃபஸ்ட்டு நீ இந்த லூசு மாதிரி கதை எழுதுறத வந்து நிப்பாட்றியா, தேவையே இல்லாமல் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து சோடாவை பார்த்து கேட்கவும், உடனே சோடா பண்ணுன்ட்டு, ஏண்டா நான் வந்து பண்ணால் உனக்கு வந்து என்ன பிரச்சனை, நீ என்னோட ஸ்டோரியில் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு உன்னை வந்து நினச்சி நான் வர்ணிச்சு கற்பனையில் வந்து அழகாக வந்து உன்னை வந்து எழுதியிருந்தா உனக்கு வந்து என்னடா வந்து பிரச்சனை, ஏண்டா வந்து இப்படி வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக வந்து கேட்கவும், உடனே கிம்பையை வந்து ரொம்ப கோவமா, ஏன்னா இந்த ஸ்டோரியில் வந்து நீ வந்து என்னை வந்து ரொம்ப நல்லவனாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க, ஆனால் வந்துட்டு நான் ரியல் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நீ உனக்கு வந்து என்னைக்காவது தெரிய வந்தால் நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவ, அதனால் அந்த மாதிரி என்றைக்குமே வந்து நடந்துடக்கூடாதுன்ட்டு நான் வந்து இப்போ இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிம்பையன் வந்து நம்ம சோடாவை பார்த்து ரொம்ப கோவமாக வந்து சொல்லவும், உடனே சோடா பொண்ணும் வந்துட்டு அழுகுற மாதிரி நம்ம கிம்மே வந்து பாதியிட்டே வந்து நிற்கவும், கிம்மு பையனும் வந்து கோவமாக வந்துட்டு, இந்த மாதிரி நீ வந்து ஸ்டோரியெல்லாம் எழுதுறதுனால உனக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை தெரியுமா, உன்னோட டைம் மட்டும்தான் வந்து வேஸ்ட் ஆகுது, அதனால் படிக்கிறதுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை போய் பாரு, இல்லைனா வாழ்க்கையில் வந்து உருப்புறதுக்கான வேலையை வந்து பாரு, ஏதாவது வந்து பண்ணு, இதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணாதன்னு சொல்லிட்டு கிம்பையன் வந்து கோவமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சோடா பொண்ணு வந்து ரொம்ப கோவமா, டேய் இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் எழுதுறதுக்கு காரணம் ஒரே ஒரு பர்சன் தான், அது வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேனுக்காக தான் நான் இது எல்லாமே வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே, அப்போ தான் நம்ம பேன் பொண்ணும் வந்து சோடாவை வந்து பார்த்துட்டே வந்து நின்றுக்கிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப சோடா பொண்ணு வந்துட்டு, நான் எப்போலேருந்து தெரியுமா என் ஃப்ரெண்டு கூட வந்து க்ளோஸ் ஆனேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி வந்து மீட் பண்ணாங்க ஃப்ரெண்ட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு வந்து கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் லைப்ரரியில் வந்து சோடா பொண்ணு வந்து புக்கை எடுக்க போகிறப்ப அதே புக்கை தான் வந்து பேன் பொண்ணு வந்து எடுக்க வருவா. இதை பார்த்தோன்னே சோடா பொண்ணு வந்துட்டு எனக்கு தான் இந்த புக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பேன் பொண்ணு வந்துட்டு இல்லை எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டு வந்து அந்த புக்கை வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து கிழிச்சிருவாங்க. இதை எல்லாத்தையும் வந்து டீச்சரும் வந்து பார்த்துட்டு, ரெண்டு பேரும் வந்து புக்கை கிழிச்சிங்களா, இங்கே வாங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் வந்து தரவும், ரெண்டு பேரும் வந்து அங்கே இருக்க கிரவுண்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கப்ப, இப்போ பாரு உன்னால தான் நான் இந்த கிரவுண்டை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி வந்து சொல்கிறத பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்த வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஏய் என்ன ஒரே மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்டாகவே வந்து பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு வேயி கிம்மி வந்து பார்த்துட்டு, ஏய் எனக்கு வந்து இவங்களை ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இவங்களை வச்சு நம்ம ஸ்டோரி எழுதுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பையிலேருந்து இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இதை எல்லாத்தையும் வந்து நம்ம பேன் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு சோடா பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே, அப்பையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்கேயா இருந்தாலும் க்ளோஸாக இருந்து இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக இருக்கோன்னா இந்த ஸ்டோரி எழுதுறதுனால தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டோம் தெரியுமா, இப்போ வந்து முடிஞ்சாலுமே எங்களை வந்து பிரிக்க யாராலையும் முடியாது, அதனால தான் நான் பேனுக்காக இது எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதனால உனக்கு என்னடா வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து சொல்கிற எல்லாத்தையும் வந்து பேன் பொண்ணு வந்து பார்த்துட்டு, சே நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம இல்லாததுனால எவ்வளோ தனிமையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து சோடா வந்து பார்த்துட்டு, ஏய் லூசு நீ ஏன் வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வந்து எங்கேயும் வந்து போகலை, உன் முன்னாடி தான் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டே நம்ம சோடாவை வந்து ஆறுதலாக வந்து கட்டி பிடிச்சிட்டே, நான் வந்து உன்னை விட்டு எங்கேயும் வந்து போக மாட்டேன், நீ வந்து கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டே சோடா பொண்ணு வந்து ஆறுதலாக வந்து கட்டி பிடிச்சி அவளுக்கு வந்து சமாதானம் எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ வந்து இப்படி பண்ணுற எல்லாத்தையும் வந்து சோடா பொண்ணு வந்து பார்த்துட்டு, என்னது கிம்மு பையன் வந்து என்ன வந்து ஹக் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டே கீழே விழ போகிறப்ப நம்ம கிம் பையன் தான் வந்து வேகமாக வந்து சோடா பொண்ணை வந்து கை தாங்களாக வந்து பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒருத்த வந்து பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு
பேரும் வந்து ஒரு இடத்துல அமைதியாக வந்து உட்காந்துருக்கப்ப நம்ம கிம் பையனும் வந்து சோடா வந்து பார்த்துட்டு, நான் உன்கிட்ட வந்து அப்படி வந்து நடந்துக்கிட்டதுக்கு வந்து சாரி, நான் வந்து உன்கிட்ட சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிம் பையன் வந்து சாரி சொல்கிறத பார்த்தோன்னே சோடா பொண்ணும் வந்துட்டு கிம் பையனை வந்து பார்த்துட்டு, பரவாயில்ல, நீ வந்து சாரி சொல்கிறதுனால ஒன்றும் வந்து இங்கே வந்து மாற போகிறதில்ல, எனக்கு வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு சோடா பொண்ணும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே பொறுமையாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே கிம் பையனும் வந்துட்டு, அதாவது பேன் பொண்ணும் வந்து சோடா பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு சோடா பொண்ணை வந்து பார்த்துட்டு, சரி ஓகே, உனக்கு வந்து நான் வந்து அந்த ஸ்டோரியை வந்து திரும்ப எழுத வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம கிம் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே சோடா பொண்ணு வந்து ஷாக்கா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா வந்து கேட்கவும் கிம் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, இவங்க 2 பேரும் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி வந்து ஸ்டோரி எழுத ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கிரிப்டையும் வந்துட்டு நம்ம கிம் பையன், அதாவது பேன் பொண்ணு வந்து சொல்கிற எல்லாத்தையும் வந்து சோடா பொண்ணு வந்து ரொம்ப ஷாக்காக வந்து ஆச்சரியமாக வந்து கேட்டுக்கிட்டே, ஆமாம், உனக்கு எப்படி இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து தெரியும், உனக்கு வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு வந்துட்டு நம்ம கிம்மை பார்த்து கேட்கவும் பேன் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கு, ஸ்டோரி எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து சொல்லவும் சோடா பொண்ணு வந்துட்டு பேன் பொண்ணு வந்து சொல்கிற எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா, என்னோட பேன் பொண்ணு வந்து திரும்ப வந்து எனக்கே வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு, நான் வந்து இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ட்டு சோடா பொண்ணு வந்து நம்ம கிம்மை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்துட்டு நம்ம பேன் பொண்ணும் வந்து கடவுளை வந்து பார்த்துட்டு, கடவுளே, என்னோட விதி வந்து என்னை வந்து எப்படி எங்கே வந்து கூட்டிகிட்டு போகும்னு எனக்கு வந்து தெரியல, ஆனால் வந்துட்டு என்னோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வந்து நல்லது நடந்தாலும் இல்லை என்னோட வாழ்க்கை வந்து மோசமாக போனாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது, ஏன்னா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு என் சோடா பொண்ணு வந்து அவள் ஒருத்தி என் கூட இருக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் வந்து சமாளிக்க முடியும்னு இப்போ வந்து எனக்கு வந்து நம்பிக்கை வந்திருக்கு, ஏன்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டை நினச்சி இனிமேல் வந்து நான் கவலைப்பட மாட்டேன், அவள் வந்து என் கூட இருக்க போகிறான்னு நினைக்கிறப்ப நான் வந்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறேன், இந்த மாதிரி ஃப்ரெண்டை கொடுத்ததுக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணும் வந்து கடவுளை பார்த்து வந்து நன்றியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ரொம்ப சோகமாக கடவுளை வந்து பார்த்துட்டு, இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்ததுக்கப்புறம் நான் இந்த உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தில் இருக்க என் கூட இருக்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து முழுசாக வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன், ஏன்னா வந்துட்டு என் கூட இருக்க யாரையும் பற்றி நான் வந்து முழுசாக வந்து புரிஞ்சுக்கிட்டே கிடையாது, இப்போ தான் நான் எல்லாரையும் பற்றி முழுசாக வந்து புரிஞ்சுருக்கேன், இதுக்கும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அந்த ரூமில் வந்துட்டு லைட்டும் ஃபேனும் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கிட்டு இருக்கும். இதை எல்லாத்தையும் வந்து பேன் பொண்ணும் வந்து பார்த்துட்டு, என்ன கடவுளே, நீங்கள் வந்து எனக்கு வந்து சர்ப்ரைஸ் ஏதாவது வந்து பண்ண போகிறீங்களா, இல்லை என் முன்னாடி வந்து வர போகிறீங்களான்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே பேக்ரவுண்ட்லேயும் வந்துட்டு கடவுள் வந்து பண்ணலை, இது எல்லாத்தையும் வந்து நான் தான் வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாக வந்து கத்துறத பார்த்தோன்னே பேன் பொண்ணு வந்துட்டு ஏஞ்சலை வந்து பார்த்துட்டு, ஐயோ கடவுளை, என்னை வந்து காப்பாற்றுங்க, இங்கே வந்து பேய் பேய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து பயத்தில் வந்து கத்துறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு வந்து பயந்துக்கிட்டே, ஏய் லூசு, ஏன் வந்து கத்திக்கிட்டு இருக்க, கத்தாத, கத்த வேண்டியது எல்லாம் வந்து நான் தான், இதெல்லாம் வந்து எதுக்கு வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கேட்டுக்கிட்டே நம்ம பேன் பொண்ணை வந்து கையோட வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப கோவமாக பேனை பார்த்து வந்து கத்திக்கிட்டு இருப்பா. இவ வந்து திடீர்னு லூசு மாதிரி வந்து கத்துற எல்லாத்தையும் வந்து பேன் பொண்ணு வந்து பார்த்துட்டு ஒன்றும் புரியாத மாதிரி நிற்கிறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு, ஏ லூசு, உனக்கு வந்து அறிவு இருக்கா அறிவு இல்லையா, எதெல்லாம் வந்து யாருக்கிட்ட வந்து சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட வந்து முக்கியமாக எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வந்து கடவுள்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாக வந்து நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து பேனை பார்த்து கேட்கவும் பேன் பொண்ணும் வந்து நம்ம ஏஞ்சலை வந்து பார்த்துட்டு, ஏன் நான் கடவுள்கிட்ட வந்து உண்மையை வந்து சொன்னால் உனக்கு வந்து என்ன பிரச்சனை, நான் வந்து சொன்னதுனால இப்போ வந்து என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கவும் ஒன்று ஏஞ்சல் பொண்ணு வந்து ரொம்ப கோவமா, ஏய் லூசு பொண்ணே, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லவும் கூடாது, வெளியே வந்து யாருக்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்மளோட ராஜ ரகசியம், இதை போய் நீ வந்து அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து சொல்லவும் பேன் பொண்ணு வந்துட்டு, நான் கடவுள்கிட்ட தானே வந்து சொன்னேன், மனுஷங்க யார்ட்டையும் வந்து சொல்லலையே, அதனால உனக்கு வந்து இப்போ வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு, ஐயோ கடவுளை, இந்த லூசு பொண்ணை வந்து என்கிட்ட வந்து காப்பாற்றுங்க, ஏன்னா வந்துட்டு அவர் வந்து கடவுள், இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் வந்து அவர்கிட்டலாம் வந்து சொல்லவே கூடாது, அவருக்கு மட்டும் வந்து தெரிஞ்சா நம்ம இந்த உலகத்துலேயே வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து சொல்லவும் இவளும் வந்து ஒன்றும் புரியாத மாதிரி ஏஞ்சலே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இவ இப்படி வந்து புரியாத மாதிரி நிற்கிறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு வந்துட்டு பேனை வந்து பார்த்துட்டு, இங்கே பாரு லூசு
பொண்ணு இவங்கெல்லாம் வந்து ஏஞ்சலா இவங்க எல்லாரையும் வந்து பார்த்துக்க ஒரு 4 வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க. இந்த 4 வைஸ் பிரசிடென்ட்டையும் வந்து பார்த்துக்கிறதுக்கு மெயினான ஒரு பிரசிடென்ட் வந்து இருப்பாங்க. இவரை வந்து பார்த்துக்கிறதுக்கு தான் மெயினாக முக்கியமாக கடவுள்ன்ற ஒளி ஒருத்தர் இருப்பார். அவரை தான் வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாருக்கும் மெயினான ஹெட்டுனா அது வந்து கடவுள் தான். யாருக்கிட்ட வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து சொல்கிறேனோ அவர்கிட்டே டைரெக்டாக உன்னோட ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்க. என்ன லூசு பொண்ணு, என்னை வந்து டைரெக்டாக வந்து கடவுள்கிட்டே வந்து போட்டு கொடுக்கலான்னு நினச்சியான்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே பேன் பண்ணும் வந்து நம்ம ஏஞ்சலை வந்து பார்த்துட்டு, அப்பனா நீ வந்து கடவுளை வந்து பார்க்க போகிறேன், எனக்கு வந்து கடவுளை வந்து லீவ் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போனேன், எல்லாம் வந்து பொய் தானே, என்கிட்ட வந்து பொய் தானே வந்து சொல்லிட்டு ஊர் சுத்த போயிருக்கேன்னு சொல்லிட்டு பேன் பண்ணு வந்து கரெக்டாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஏஞ்சல் பொண்ணு வந்து ஐயோ நம்ம சொன்ன பொய்யை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாலே, சரி ஓகே இவ்வளோ வந்து சமாளிப்போன்னு சொல்லிட்டு பேன் பண்ண வந்து பார்த்துட்டு, லூசு பொண்ணே நான் வந்து கடவுளை வந்து பார்க்க போகல, ஆனால் உங்கள் 2 பேரோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பேன் பண்ண பார்த்து நம்ம ஏஞ்சல் பொண்ணு வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பண்ணு வந்து ரொம்ப ஆர்வமா என்ன சொல்கிற, எங்கள் 2 பேரோட சோலும் வந்து சீக்கிரம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்கவும் உடனே ஏஞ்சல் பொண்ணும் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே அட இருப்பா, நானே வந்து அதை வந்து கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டத்தை வந்து தாண்டி வந்திருக்க தெரியுமா, ஆனால் வந்துட்டு உனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன், உங்கள் 2 பேரோட பிரச்சனையை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேன் பண்ண பார்த்து ஏஞ்சல் பொண்ணு வந்து சமாளிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பேன் பண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, நீ வந்து ஏஞ்சலா இல்லை லூஸா, லூஸு மாதிரி வந்து பேசாதன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து கத்தவும் உடனே ஏஞ்சல் பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக பேனை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே கெட்டதுலேயும் ஒரு வந்து நல்லது வந்து நடந்திருக்கு தெரியுமா, ஏன்னா வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு அதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து திரும்ப வந்து உனக்கே வந்து கிடைச்சிட்டால, அதை நினச்சி வந்து நீ வந்து சந்தோஷப்படாமல் என்னை வந்து கோவமாக வந்து பார்த்து திட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்ப சர்ச்சில் வந்து யாரோ வந்து பேசுகிற மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கும். யாரோட வாய்ஸ்னால் நம்ம சோடா பொண்ணோட வாய்ஸ் தான் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம். நம்ம சோடா பொண்ணு வந்து கடவுளை வந்து பார்த்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பா, என்னோட கிம்மு பையன் வந்து எனக்கு வந்து லவ்வராக வந்து கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டாக வந்து எனக்கு வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் கடவுளேன்னு சொல்லிட்டு இவ வந்து ப்ரேயர் பண்ணுற எல்லாத்தையும் வந்து நம்ம பேன் பொண்ணும் ஏஞ்சலும் வந்து கேட்டுட்டு ரொம்ப வேகமாக இவங்க 2 பேரும் வந்து கத்திக்கிட்டே வந்து ஓடி வந்து உள்ளே வந்து பார்க்குறப்ப சோடா பொண்ணும் வந்துட்டு கிம்மை நினச்சி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பா. சோடா பொண்ணு வந்துட்டு கிம்மி என் மேலே வந்து லவ்வாக இருக்கிறத நினைக்கிறப்ப நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம கிம் பையனும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கப்ப சோடா பொண்ணை வந்து பார்த்துட்டு உன்னை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்துட்டு நீ வந்து பார்க்க வந்து ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்க, நீ வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிம் பையன் வந்து சொல்லி சமாளித்த எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே சந்தோஷமா இந்த மாதிரி பையனை வந்து எனக்கு வந்து தந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா வந்துட்டு அவள் வந்து ஏதாவது ஒரு ரீசன் வச்சுக்கிட்டு என்னை வந்து அடிக்கடி வந்து பார்க்க வந்திருக்கான், என் கூட வந்து பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாலாம் வந்திருக்கான், என்னை நினச்சி ரொம்ப அக்கறையாக என் ஸ்டோரி எல்லாத்தையும் வந்து டெலீட்லாம் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளோ தூரம் என்னை வந்து கேரிங்காக என்னை வந்து ரொம்ப லவ் பண்ணுற பையனை வந்து தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு வந்து ரொம்ப சந்தோஷமாக கடவுள்கிட்ட வந்து ப்ரேயரில் வந்து சொல்கிற எல்லாத்தையும் வந்து பேன் பண்ணு வந்து கேட்டுட்டு ஐயோ கடவுளே இது என்ன கொடுமை, இதெல்லாம் வந்து நான் வந்து கேட்கணும்னு என்னோட தலையெழுத்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமாக ஷாக்காக வந்து கத்திக்கிட்டே சோடா பொண்ணை வந்து பாதியிலே வந்து பேன் பண்ணு வந்து நின்றுடுறப்பா. இங்கே வந்து பிங்கும் வேப்பையனும் வந்து ஒன்றா வந்து உட்காந்துருக்கப்ப பிங்கும் வேப்பையனும் வந்து சேர்ந்து வந்து ஃபோட்டோ எடுத்திருந்ததை வந்து நம்ம பிங் வந்து காட்டிட்டு இது எப்படி இருக்குது நல்லா இருக்கா, நான் வந்து இதை வந்து வால்பேப்பரில் வந்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிங் வந்து நம்ம வேக்கிட்ட வந்து சொல்லவும் வேப்பையனும் வந்துட்டு இவங்க 2 பேரோட ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டு எதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு சோகமாக வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பிங் வந்துட்டு உனக்கு வந்து என்னாச்சுடா, உனக்கு இந்த ஃபோட்டோ வந்து பிடிக்கலன்னா சொல்லு, நான் வந்து வால்பேப்பரில் வந்து வைக்கல, ஏன்னா வந்துட்டு உனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் வந்து வைப்பேன்னு சொல்லிட்டு பிங் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே நம்ம வேப்பைன்னு வந்து எதுவும் வந்து பேசாமல் ரொம்ப அமைதியாக அன்னைக்கு வந்து கேட்டுக்கிட்ட வந்து பேசின எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். அன்னைக்கு கூட நம்ம வேப்பையன் வந்து கேட்டோட ஃபோனை வந்து பார்க்குறப்ப பேன் பொண்ணோட ஃபோட்டோவை வந்து வால்பேப்பராக வந்து கேட் பையன் வந்து வச்சிருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு கேட் பையனை வந்து பார்த்து கேட்டிருப்பான், அந்த பொண்ணை வந்து உனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தானே நீ வந்து அவளோட ஃபோட்டோவை வந்து வால்பேப்பரில் வந்து ஃபோட்டோவை வந்து வச்சுருக்க, இதுவும் வந்து ரொம்ப நல்லா தாண்டா இருக்குது, நம்மளுக்கு வந்து மனசுக்கு பிடிச்சவங்கள மட்டும்தான் நம்ம வந்து வால்பேப்பரில் வந்து வைப்போம்,
அதனால தானே நீ வந்து வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து வேப்பையை வந்து கிண்டலாக வந்து பேசின எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து யோசிச்சுக்கிட்டே அவனோட ஃபோனை வந்து பார்க்குறப்ப நம்ம கிம் பையன் வந்து வேக்கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருந்திருக்க அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வேப்பையன் வந்து வால்பேப்பரில் வந்து வச்சுருப்பான். இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்க அந்த வால்பேப்பர் ஃபோட்டோவை வந்து காட்டுறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.